தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த செய்தியை சாதாரணமாக கடந்து போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு வசனம் சொல்லுது. மார்க் 3:14 படி இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினாராம். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இந்த வேலையை செய்வாங்களாம். அதாவது தம்மோடு கூட இருக்கும்படியாகனா அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருப்பாங்களாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தின்படி, உபதேசத்தின்படி நிலைத்திருப்பாங்களாம். ரெண்டாவது, புறப்பட்டு போய் இயேசுனா யார் அப்படிங்கிற சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் வியாதியை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவாங்களாம். இப்படிப்பட்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா யோவான் 8:32 படி அவருடைய சீசர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால தான் 1 பேதுரு 2:9 சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இயேசுவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவர் சிந்தின இரத்தத்தை சொல்லும்படிக்கு, பாவ மன்னிப்பை அறிவிக்கும்படிக்கு, நித்திய ஜீவனை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமா. அதனால தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர் என்கிற பேர் வழங்கப்பட்டது அப்படின்னு அப்போஸ்தலர் 11:26 சொல்கிறது. கட்டட சபைக்கு போகிறவங்களோ கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுறவங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இல்லையா? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், அதாவது எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வழிநடத்தி சத்தியத்தை அறிவிக்கிற, அற்புத அடையாளங்கள் செய்கிற, இயேசுவின் வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட புத்தியுள்ள கன்னிகை தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.